2 ஆயுத கிளர்ச்சிகளை கொண்டு போன ஒரு இயக்கத்துடைய தலைவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்திருப்பது சிங்கள பௌத்த தேசியவாதிகள் உடைய பிரச்சாரங்களோ எழுச்சியை நாங்கள் காண முடியாமல் இருந்தது. அவர்கள் ஒரு சிங்கள அடையாளத்தை கொண்ட ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றார். ஒரு பாமரை மக்களுடைய ஒரு இயக்கம் என்று சொல்லலாம். அதிலிருந்து ஒரு ஆட்சி வருவதை இவ்வாறான வல்லரசுகள் ஒரு நாளும் விரும்ப போவதில்லை. அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு சென்றிருந்த இந்தியாவுடன் மட்டுமல்ல, அது சீனாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் முரண்பாடுகள் அதிகரித்து ஒரு உள்ளூர் யுத்தம் கூட தொடங்கி பிறகு தென் சீன கடல் பரப்பில் ஒரு முரண்பாடு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைவேற்று ஜனாதிபதி முறையை நாங்கள் நீக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ராணுவத்தை காணியிலிருந்து அகற்றுவதற்கு 3/2 பெரும்பான்மை தேவையில்லை. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அகிலன் கதிர்காமர் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையில் புதிதாக ஆட்சி மாற்றம் ஒட்டுமொத்தத்தில் ஜனாதிபதி நாடாளுமன்றம் என்று இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட இலங்கையின் அரசியல் வரலாற்றில் இப்படியானதொரு மாற்றம் இதுவரையும் நடந்ததற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகள் அல்லது அதற்கான தரவுகள் எதுவும் இல்லாத சூழ்நிலையில் அறுதி பெரும்பான்மை 3/2 பெரும்பான்மைக்கு மேலாக அவர்கள் பெற்று இன்று ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல் பயணமும் அவர்களுடைய ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய எதிர்காலமும் உங்களுடைய நோக்கு நிலையில் எப்படி இருக்கின்றது? இது நிச்சயமா ஒரு வரலாற்று ரீதியான ஒரு மாற்றம் என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் 9ஆம் மாதம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடைய வெற்றி என்பது இதான் முதல் தடவை ஒரு ஆளும் வர்க்கத்தை சேர்ந்த அல்லது இந்த சுதந்திர கால வரலாற்றில் இருக்கும் இந்த 2 ஆளும் கட்சிகள் அல்லது அங்கிருந்து பிரிந்து வந்த கட்சிகளுடைய ஒரு தலைவர் இல்லாமல், அதுவும் 2 ஆயுத கிளர்ச்சிகளை கொண்டு போன ஒரு இயக்கத்துடைய தலைவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்திருப்பது மிகவும் ஒரு வரலாற்று முக்கிய ஒரு விடயமாக அமைந்திருந்தது. அதற்கான காரணம் உண்மையில் இலங்கை 1930ஆம் ஆண்டுகளில் வந்த மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்பு தற்போதுதான் இந்த ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள் போயிருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு பாரிய பொருளாதார சமூக மாற்றம் மத்தியில் தான் இவ்வாறான அரசியல் மாற்றத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு மேலாக அவர் ஜனாதிபதிக்கு வந்த பின்பு இந்த பாராளுமன்றத்தில் வந்த அவர்களுடைய வெற்றி, நீங்கள் ஏற்கனவே கூறின மாதிரி அந்த 3/2 வெற்றி என்பது உங்களுக்கு தெரியும். எங்களுடைய அரசியல் அமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆணையை அவர்கள் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நினைக்கிறேன் இதுதான் முதலில் கூட ஒரு தேசிய கட்சியுடைய வெற்றியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விதத்தில் அவர்கள் எவ்வாறு எங்களுடைய அரச கட்டமைப்பை மாற்றி அமைப்பார்கள், எவ்வாறு அரசுக்கும் சமூகத்துக்கும் இருக்கிற உறவுகளை மாற்றி அமைக்க போகின்றார்கள், இலங்கையை ஒரு வித்தியாசமான சமூக பொருளாதார திசையில் கொண்டு போவார்களா என்ற கேள்விகள் எங்கள் முன் இருக்கின்றது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் புதிய 2 ஆயுத கிளர்ச்சிகளை எதிர்கொண்டவர்கள் பல்வேறுபட்ட போராட்ட பின்னணிகளோடும் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடும் அரசியல் பயணத்தை மேற்கொண்டவர்கள் என்று. குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலும் உரிமைக்காக ஒரு போராட்டம் நடந்ததாக அந்த மக்கள் இன்று வரையும் எந்த ஒரு அதற்கான நிவாரணமும் கிடைக்காமல் காத்திருக்கின்றார்கள்.
இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிய ஒரு தென்னிலங்கையில் ஆட்சி அமைந்திருப்பதும், வடக்கு கிழக்கில் போராடிய ஒரு இனம் இன்று வரையும் ஏக்கத்தோடு காத்திருக்கின்ற மனநிலையையும் ஒரு ஆத்மார்த்தமாக புரிந்து அரசியல் நகர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஆம், அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் எந்த அளவுக்கு அவர்கள் அந்த உண்மையில் அந்த மாற்றத்தை கொண்டு வரும் அரசியல் விருப்பு அவர்களிடம் இருக்கின்றதா என்பதை காலம்தான் எங்களுக்கு சொல்ல போகின்றது. ஆனால் அந்த மாற்றத்துக்கு வாய்ப்பு ஏன் இருக்குது என்று நான் கூறுவேன் என்றால், இந்த தேர்தல்கள், ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் கூட நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயம், கடந்த காலத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த முறை சிங்கள பௌத்த தேசியவாதிகள் உடைய பிரச்சாரங்களோ எழுச்சியை நாங்கள் காண முடியாமல் இருந்தது. அது மட்டுமல்லாமல் இவ்வாறு அவர்களுடைய வரலாறு ஒரு சிக்கலான வரலாறாக இருந்தாலும், அதாவது இந்த என்பிபியுடைய பிரதான கட்சியாக இருக்கும் ஜேவிபி ஒரு சிக்கலான வரலாற்றை கொண்டிருக்கும் பொழுதும், அதாவது அதனுடைய சிறுபான்மை மக்கள் சம்பந்தமான பார்வை 1970ஆம் ஆண்டுகளில் அவர்கள் மலைய மக்களை ஒரு இந்தியாவுடைய ஏகாதிபத்தியத்துக்கு உதவுற ஒரு சமூகமாக பார்த்திருந்தார்கள். அதே மாதிரி 1980ஆம் ஆண்டுகளில் இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தை எதிர்த்திருந்தார்கள், 13ஆம் திருத்த சட்டத்தை எதிர்த்திருந்தார்கள். இவ்வாறான அவர்களுடைய சற்று சிக்கலான வரலாறு இருக்கின்றது. அதே நேரம் அவர்கள் ஒரு சிங்கள அடையாளத்தை கொண்ட ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களில் ஒரு மாற்றம் அவர்களாகவே இலங்கையில் இருக்கும் அனைத்து சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்கொண்டு போகும் பொழுது அவர்கள் சிங்கள சமூகத்துக்கு துரோகம் செய்கிறார்கள் என்ற கோஷம் எழுப்ப முடியாத ஒரு நிலைமையும் இருக்கின்றது. அந்த விதத்திலும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. ஏனெனில் நீங்கள் கூறின மாதிரி வடகிழக்கில் இருக்கும் மக்கள் நீண்ட காலமாக இந்த உள்ளூர் யுத்தத்தால் பெருமளவு பாதிக்கப்பட்டு இன்றும் கூட ஒரு சரியான தீர்வு எட்ட முடியாத நிலைமை இருக்கின்றது. இந்த தீர்வு என்று சொல்லும் பொழுது அதை வெறுமனே நான் அரசியல் அமைப்பில் இருக்கும் ஒரு திருத்த சட்டத்தை பற்றியோ அப்படி யோசிப்பதில்லை. இந்த நாட்டில் இவ்வாறான ஒரு கொடூரமான ஒரு யுத்தம் நடந்தது, மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை ஏற்றுக்கொண்டு விளங்கி கொண்டு இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உணர்வு முதலாவது முக்கியம். அந்த அப்படிப்பட்ட ஒரு மதிப்பீட்டுடன் தான் இந்த நாட்டில் நிச்சயமாக அனைத்து சமூகங்களும் இணைந்து செயற்படுற ஒரு அரசு தேவை. அதாவது எங்களுடைய அரசுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு பேரினவாத அரசு இருந்தது. அவ்வாறின்றி அங்கு ஒரு அதிகார பகிர்வை கொண்ட எல்லா சமூகங்களையும் இணைக்கிற ஒரு அரசாக அவர்கள் அதை மாற்றி அமைப்பார்கள். ஆனால் அது ஒரு பெரும் வெற்றியாக இருக்கும் இலங்கையில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும். நீங்கள் இப்போது கூறியது போன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி தென்னிலங்கையில் பலமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. பிராந்திய வல்லரசுகளுடைய நிலைப்பாடுகள் வெளிப்படையாக இன்று வரை தெரியவில்லை. உண்மையில் பிராந்திய வல்லரசாக இருக்கக்கூடிய இந்தியாவின் மனநிலை இந்த ஆட்சி மாற்றம் இலங்கையில் அவர்களோடு இணைந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்குமா, அல்லது ராஜதந்திர ரீதியில் பெரும் சவால்களை அனுரகுமார திசாநாயக்க எதிர்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது அல்லது சர்வதேச நிலைமைகளை பார்க்கும் பொழுது இவ்வாறான ஒரு பாமரை மக்களுடைய ஒரு இயக்கம் என்று சொல்லலாம், அதிலிருந்து ஒரு ஆட்சி வருவதை இவ்வாறான வல்லரசுகள் ஒரு நாளும் விரும்ப போவதில்லை. என்றால் அவர்களுடன் எவ்வாறு பேச்சுவார்த்தை கொண்டு போவது, அவர்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கும், இவைகள் எல்லாத்தையும் ஒரு கேள்விக்குட்படுத்துகிற நிலைமையாக இருக்கும். ஆகவே அந்த விதத்தில் ஒரு விதத்தில் அது இந்தியாவா இருக்கலாம், மேற்கு நாடுகளா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், இந்த வல்லரசுகள் எல்லாம் ஒரு ஒரு கேள்வியுடன் தான் நினைக்கிறேன் இந்த புது அரசாங்கத்தை பார்ப்பார்கள் என்று. ஆனால் அதே நேரம்
இந்த இவர்கள் ஆட்சிக்கு வர முதலே உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு சென்றிருந்தார். அவருடன் தொடர்ந்து இந்தியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் வந்து பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார். ஆகவே அந்த விதத்தில் ஒரு ராஜதந்திரபாய அடிப்படையில் பேச்சுவார்த்தைகளும் சில உறவுகளும் கட்டியெழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவ்வாறான ஒரு உறவுகள் நான் நினைக்கிறேன் எங்களுடைய நாட்டுக்கும் முக்கியமானது. ஏனென்றால் வேறு வல்லரசுகளுடன் முரண்பட்டு எங்களுடைய அரசியலையோ பொருளாதாரத்தையோ கொண்டு போவது என்பது சாத்தியப்படாத விடயமாகத்தான் இருக்கும். அந்த விதத்தில் இந்தியாவுடன் மட்டுமல்ல, அது சீனாவா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், இந்த பெரும் வல்லரசுகள் பொறுத்த வரையில் இலங்கையுடைய வெளிவிகார கொள்கைகள் 1960-70 ஆண்டுகளில் இருந்த ஒரு அணிசாரா கொள்கை, நான் அலைன்ட் பாலிசி என்று சொல்லுவோம். அதாவது ஒரு வல்லரசுடன் இணைந்து போகாமல் எல்லாருடனும் சமமாகவும் எங்களுடைய பொருளாதார விடயங்களை முன்கொண்டு போகிற ஒரு வெளிவிகார கொள்கை தான் எங்களுக்கு பொருத்தமாயிருக்கும். அதையும் எங்கள் அயல் நாடாக இருக்கும் இந்த பிராந்திய சக்தியாக இருக்கும் இந்தியாவும் ஏற்றுக்கொள்ளும் என்றுதான் நான் நம்புகிறேன். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், ஒரு வல்லரசோடு அல்லது ஒரு பிராந்திய வல்லரசோடு இணைந்து செல்வதை விட எல்லோரோடும் இணைந்து செல்வது என்பது மிக பிரதானம் என்று குறிப்பிட்டீர்கள். அங்குதான் இங்கு ஒரு எதிர்பார்க்கப்படுகின்ற சிக்கல். இந்தியா அதற்கு அனுர அரசை அனுமதிக்குமா? குறிப்பாக சொல்ல போனால் அனுர அரசின் ராஜதந்திர அணுகுமுறையானது சீனாவோடு இருக்கலாம், ரஷ்யாவோடு இருக்கலாம், மேற்குலக ஐரோப்பிய தேசம், அதே போன்று அமெரிக்காவோடு இருக்கலாம். இப்படியான ஒரு அளவு கடந்த நெருக்கத்தை இந்தியா அனுமதிக்கும். நாங்கள் இந்த கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது இலங்கை பல நாடுகளுடன் தொடர்ந்து உறவுகளை வைத்திருந்ததுதான். அங்கு வரும் சிக்கல் என்னவென்றால், இந்த பாதுகாப்பு விடயங்களில் ஒரு நாட்டை மீறி இன்னொரு நாடுடன் உறவுகளை ஏற்படுத்தும் பொழுதுதான் இலங்கைக்கு கூட, கடந்த அரசாங்கங்களுக்கு கூட பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டது. அது 1970 ஆண்டுகளுடைய முடிவில் எவ்வாறு ஜே.ஆர். ஜெயவர்தன அமெரிக்காவை நோக்கி சென்றிருந்தார். அதாவது அந்த குளிர்போர் காலத்தில் இந்தியா வந்து சோவியத் யூனியனுடைய பக்கம் இருந்தது. இலங்கையும் 2 தசாப்தங்களாக அந்த அணிசாரா இயக்கத்துடன் இணைந்திருந்தது. அதன் பின்பு மேற்கு நாடுகளும் அமெரிக்கா சார்பு சென்ற பொழுதுதான் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் முரண்பாடுகள் அதிகரித்து ஒரு உள்ளூர் யுத்தம் கூட தொடங்கி பிறகு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஊடாகத்தான் அது ஒரு விதமான மாற்றம் வந்திருந்தது. ஆகவே அந்த விதத்தில் நான் நினைக்கிறேன் எங்களுடைய புது அரசாங்கம் இந்த பாதுகாப்பு துறையை எடுக்கும் பொழுது மிக அவதானமாக இருக்க வேண்டும். ஒரு பெரும் சக்தியுடன் இணைந்து போகாமல் அங்குதான் அந்த அணிசாரா கொள்கை மிகவும் முக்கியமானது. வர்த்தகம் என்று சொல்லும் பொழுது வேறு நாடுகளிடமிருந்து தொழில்நுட்பத்தை பெறுவதென்று கூறும் பொழுது இவ்வாறான விடயங்களில் எங்களுக்கு சாதகமான திட்டங்களை முன்னர் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த கடந்த 20 வருடங்களை எடுத்து பார்த்தோமானால் கூட பலவிதமான இலங்கைக்கு பொருத்தமற்ற திட்டங்களை நாங்கள் வேறு வேறு நாடுகளிடம் இருந்து பெற்றிருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் அது தோட்ட துறைமுகமா இருக்கலாம், போர்ட் சிட்டியா இருக்கலாம், ஏன் தற்போது எடுத்திருக்கும் இந்த அடானியுடைய மின்சக்தி திட்டமாக கூட இருக்கலாம். இவைகள் எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் பொருத்தமானதா என்பதை முதல் நாங்கள் தீர்மானித்து அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய வெளிவிகார உறவுகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனா அவ்வாறான ஆய்வும் அவ்வாறான நிலப்பாட்டும் கடந்த அரசாங்கங்களிடம் இருக்கவில்லை. அதுவும் ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்திருக்கின்றது.
நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் பாதுகாப்பு விடயம் என்று மிகவும் இலேசாக கூறி சென்றீர்கள். இலங்கையை பொறுத்தவரையில் பாதுகாப்பு விவகாரங்கள் தான் இங்கு பிரதானமாக பேசப்படுகின்றது. கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய சில பாதுகாப்பு விவகாரங்கள் இலங்கைக்குள் கையாளப்பட்டன. அதில் குறிப்பாக அமெரிக்க புலனாய்வு கட்டமைப்பு இலங்கை புலனாய்வு கட்டமைப்போடு இணைந்து சில வேலைகளை செய்திருந்தன. அதற்கு மேலதிகமாக சர்வதேச நாடுகளினுடைய போர்க்கப்பல்கள் வருவதில் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் எழுந்திருந்தது. அமெரிக்கா புலனாய்வுத்துறையினுடைய கண்காணிப்பையும் அவர்களுக்கான உதவிகளையும் அதிக அளவில் வழங்கியிருந்தார்கள். இலங்கை கடற்படைக்கும் அப்படியான செயற்பாடுகளை வழங்கியிருந்தார்கள். தொடர்கிறது இராணுவ ரீதியான அதாவது ஈடுபாடும் அவர்களுக்கான உதவிகளும். இதில் ஏதாவது மாற்றம் நிகழுமா அல்லது இதனுடைய தன்மை எதிர்காலத்தில் எப்படி பிரதிபலிக்கும்? இவ்வாறான விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் தற்போது இருக்கும் சர்வதேச நிலைமை சூழலை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பூலோக அரசியல் முன்னெடுப்புகள் தீவிரமாய் கொண்டு போவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தற்போது யுக்ரைனில் ஒரு யுத்தம். மத்திய கிழக்கு நாடுகள் எடுத்து பார்க்கும் பொழுது பலஸ்தீனில் மட்டுமல்லாமல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற முரண்பாடு, லெபனானின் இஸ்ரேலில் எடுக்கும் முன்னெடுப்புகள், இப்படி யுத்தங்கள் பரவி கொண்டு போகின்றது. அண்மை காலத்தில் தான் ஜனாதிபதி ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அவர் சீனா மேல் பலவிதமான அழுத்தங்களை போடுகின்றார். சவுத் சைனா சி, தென் சீன கடல் பரப்பில் ஒரு முரண்பாடு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த விதத்தில் இந்த 2020ஆம் ஆண்டுகள் என்று பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரையில் அது 1930ஆம் ஆண்டுகள் மாதிரியான பலவிதமான பூலோக அல்லது சர்வதேச ரீதியான முரண்பாடுகளை உருவாக்குற காலமாக இருக்கின்றது. இவ்வாறான யுத்தங்கள் கூட அதிகரிக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இதை எவ்வாறு எங்களுடைய புதிய அரசாங்கம் கையாளப் போகின்றது என்பது மிகவும் ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு விதத்தில் இது அவர்களுக்கு அப்பாற்பட்ட விடயம் என்று கூட கூறலாம். ஆசியாவில் ஒரு யுத்தமோ ஒரு பெரிய ஒரு முரண்பாடு உருவாகும் பொழுது அங்கு நாங்கள் எவ்வாறு நியூட்ரலா இருப்பது என்பது ஒரு பெரும் கேள்வியாகத்தான் இருக்கு. ஆகவே அந்த விதத்தில் நான் கூட இந்த அடுத்தடுத்த வருடங்கள் எவ்வாறான மாற்றங்கள் வரும், அதை எவ்வாறு கையாளுவது என்பதை முன்கூடி கூற முடியாது. இது காலம்தான் சொல்ல போகின்றது. ஆனால் நாங்கள் நிச்சயமா மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இவ்வாறான பெரும் வல்லரசுகளுடைய போட்டிக்குள்ளும் முரண்பாடுகளுக்குள்ளும் சிக்காமல் இருக்க வேண்டிய தேவை உண்டு. நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள், ஒரு நாட்டின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் சர்வதேச ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று. அதற்கு உதாரணமாக காற்றலை விவகாரம், அதே போன்று ஹம்பாந்தோட்டை துறைமுக விவகாரத்தை குறிப்பிட்டீர்கள். இன்று அதானியினுடைய ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே போன்று ஹம்பாந்தோட்டையில் இருந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட சர்வதேச நிறுவனங்கள், ரஷ்யா மற்றும் இந்தியாவினுடைய நிறுவனங்களுக்கும் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது ராஜதந்திர ரீதியான ஒரு முருகலை ஏற்படுத்தாது. நினைக்கிறேன் இந்த விடயங்களை நாங்கள் சரியான முறையில், அதாவது எங்களுடைய அரசாங்கம் இவைகளை பொருளாதாரத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது. எங்களுடைய பொருளாதாரம் ஒரு பாரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் போயிருக்கின்றது. சர்வதேச வல்லரசுகளை பொறுத்தவரையில் அவர்கள் இவ்வாறு ஒரு நாடு, எங்கட மாதிரியான ஒரு நாடு, ஓரளவுக்கு பூலோக அரசியல் முக்கியத்துவம் கொடுத்த நாட்டில் அவர்கள் வெறுமனே அந்த பொருளாதார தேவையை கருதி திட்டங்களை கொண்டு வருவது இல்லை. அவர்கள் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட், தங்களுடைய தந்திரோபாய விருப்பங்களை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் சில தந்திரோபாயம் மிக்க திட்டங்களை முன்வைப்பார்கள். ஆகவே நாங்கள் அவைகள் எல்லாத்தையும் சரியான முறையில் ஆய்வு செய்து அவைகளுடைய குறைபாடுகளை வெளிப்படுத்தி இது எங்களுடைய நாட்டுக்கு உண்மையில் உதவுமா என்ற ஒரு மீளாய்வுடன் தான் முன்கொண்டு போக வேண்டி இருக்கின்றது. இது வெறுமனே நான் கூறுவது சீனாவுடையதோ இந்தியாவுடைய திட்டங்கள் மட்டுமல்ல. உலக வங்கியுடைய பல திட்டங்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம். எங்களுக்கு இப்படிப்பட்ட பெரும் சாலைகள், இந்த ஹைவேஸ் எல்லாம் உண்மையில் தேவையா? அல்லது உலக வங்கியுடைய விவசாய நவீனமயமாக்கம் திட்டம் என்று கூட இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய விவசாயிகள், இலங்கையுடைய விவசாயிகள் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் கூடுதலான
சிறு விவசாயிகளா இருக்கின்றனர். இந்த திட்டங்கள் அந்த திட்டங்கள் எங்களுக்கு கூட பொருத்தமா இருப்பது என்பது கூட ஒரு பெரும் கேள்வியா இருக்கின்றது. சர்வதேச ரீதியாக தற்போது திணிக்கப்படும் இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் மீளாய்வு செய்தால்தான் எங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு நிலையான திசையில் கொண்டு போகலாம். இங்கு மிகவும் முக்கியமானது தற்போது இலங்கைக்கு கூட வந்திருக்கும் இந்த சர்வதேச நாணய நீதித்துடைய நிபுணர்கள் நேற்று இன்று கூட இங்கே இருக்கின்றார்கள் நினைக்கின்றேன். அவர்களுடைய உடன் இருக்கும் ஒப்பந்தம் இது எவ்வாறு எங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது, அதிலிருந்து நாங்கள் எங்களை எவ்வாறு விடுவிச்சு எங்களுடைய மக்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அவர்களுடைய அபிவிருத்தியை ஒரு நிலையான திசையில் கொண்டு போகக்கூடிய திட்டங்களை நாங்களே உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த நியாயப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு எங்களுடைய முன்னெடுப்புகளை கொண்டு போக வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த கருத்துக்களோடு இன்னும் ஒரு விடயம் பெரும்பாலும் எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 2/3 அறுதி பெரும்பான்மை மூலம் அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கும் அதிகாரங்கள் என்ன? அரசியல் யாப்பு ரீதியாக அரசாங்கம் இந்த விவகாரங்களை எப்படி கையாள முடியும்? இதனுடைய தன்மைகள் 2/3 பெரும்பான்மை எந்த அளவில் எதிர்காலத்தில் பிரதிபலிக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமா எங்களுடைய அரசியல் அமைப்பில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு 2/3 பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் தேவைப்படும். அதுக்கு அப்பால் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு, ஒரு ரெஃபரண்டமும் தேவைப்படுகின்றது. அந்த விதத்தில் ஒரு விதத்தில் பலர் எதிர்பார்க்காத விதத்தில் இந்த புதிய அரசாங்கத்துக்கு இந்த 2/3 பெரும்பான்மை கிடைத்திருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் முக்கியமாக இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறையை நாங்கள் நீக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 1978ஆம் ஆண்டில் தான் நாங்கள் சுதந்திரம் பெற்று ஒரு 3 தசாப்தங்களுக்கு பிறகுதான் ஜே.ஆர். ஜெயவர்தனவால் இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறை கொண்டு வரப்பட்டது. அது ஒரு பெருமளவு ஒரு சர்வாதிகார ஒரு சக்திகளை கொண்ட ஒரு அமைப்பா இருக்கின்றது. ஆகவே அதை நீக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஜனாதிபதி திசாநாயக்க அவர் தேர்தலுக்கு முன் கூறியிருந்தார் தாங்கள் அதை நீக்குவதாக. அதை முன்கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. என்றால் எங்களுக்கு அடிப்படையா இருக்கும் ஜனநாயகம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஜனநாயகத்துக்கே ஒரு எதிர்ப்பான ஒரு அதிகாரத்தை குவிக்கும் ஒரு கட்டமைப்பா இருக்கின்றது. ஆகவே அதை நீக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றது நீண்ட காலமாக இருக்கும் கோரிக்கைகள், குறிப்பாக அதிகார பரவலாக்கம், அது மாகாண சபையாக இருந்தாலும் அதில் எந்தெந்த அதிகாரங்கள் இந்த காலத்துக்கு பொருத்தம் என்பதை நாங்கள் ஆய்வு செய்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டி இருக்கும். 87ஆம் ஆண்டுக்கும் இப்பவும் எத்தனையோ தசாப்தங்கள் கடந்து விட்டன. உலக பொருளாதாரத்தில், தேசிய பொருளாதாரத்தில், எங்களோட சமூகத்தில் பெரும் மாற்றங்கள் வந்திருக்கின்றன. ஆகவே இந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரியான பொருத்தமான அதிகார பரவலாக்கமும், மற்றது சிறுபான்மை மக்களை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் வெறுமனே வடகிழக்கில் மட்டும் வசிப்பதில்லை, நாடு முழுவதும் வசிக்கின்றார்கள், மேல் மாகாணத்திலையும் வசிக்கின்றார்கள். ஆகவே இந்த அதிகார பகிர்வு என்று சொல்லும் பொழுது மத்தியில் அதிகார பகிர்வும் தேவைப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான மாற்றங்களை இந்த 2/3 பெரும்பான்மையுடன் அவர்கள் முன்னெடுப்பார்கள். ஆனால் அதை உண்மையில் எங்களுடைய ஒரு வரலாற்றில் எங்களுடைய நாட்டை ஒரு முற்போக்கான திசையில் முன்கொண்டு போகும். ஆனால் அதுக்கு அப்பால் ஒரு வெறுமனே ஒரு பெரும்பான்மையுடன் கூட பல விடயங்களை அவர்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்த பொழுது கூறின மாதிரி இந்த இராணுவத்துடைய கட்டுப்பாடு அல்லது வேறு வேறு திணைக்களங்களால் அபகரிக்கப்பட்ட இந்த காணிகளை விடுவிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. ஏனென்றால் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் அதில்
இவற்றையெல்லாம் தங்கியிருக்கின்றது. 2 பெரும்பான்மையால் ஜனாதிபதியால் செய்ய முடியும், அப்படித்தானே? மீண்டும் சொல்லுங்க. இவ்வாறான கர்மங்களை எல்லாம் 2 பெரும்பான்மையால் செய்ய முடியும் ஜனாதிபதியினுடைய. இராணுவத்தை காணியிலிருந்து அகற்றுவதற்கு 2 பெரும்பான்மை தேவையில்லை. ஆனால் அதுக்கான பாதுகாப்பு அரசியல் செலவினங்களை நாடாளுமன்றத்தில் குறைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அல்லவா? விசேட மீண்டும் விசேட சொல்லுங்க. விசேட வர்த்தமானி ஒன்றை பிரசுரிப்பதற்கு நாடாளுமன்றத்தில் இப்போது நீங்கள் கூறுகின்ற அத்தனை விவகாரங்களையும் ஒரு பிரேரணையாக முன்மொழிந்து அதனை 2 பெரும்பான்மையினூடாக நிறைவேற்றி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து ஒரு சமப்படுத்துவதற்கு ஒரு ஒட்டுமொத்தமாக தனித்தனியாக பார்க்காமல் அத்தனை குறைகளையும் அல்லது இப்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குறைபாடுகளையும் கண்டறிந்து நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்பு விவாதத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு நாடாளுமன்ற 2 பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றி கூட ஒரு சட்டமாக்கலாம் தானே சில விடயங்களை. சட்டங்களாக ஆக்கலாம் அல்லது ஒரு புது அரசியல் அமைப்பையும் கொண்டு வரலாம். அப்படி ஒட்டுமொத்தமான ஒரு மாற்றங்களை கொண்டு வருவதாயிருந்தால் ஒரு புதிய அரசியல் அமைப்பு, ஒரு யாப்பை நாட்டுக்கு உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை பற்றி கூட தேர்தல் பிரச்சாரத்தில் ஜனாதிபதியுடைய கட்சியும் கூறின விடயம், தாங்கள் 2015ஆம் ஆண்டிலிருந்து 17ஆம் ஆண்டு அந்த புதிய அரசியல் அமைப்புகளுக்கான முன்மொழிவுகளை பயன்படுத்தி ஒரு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்குவதாக கூறியிருந்தார்கள். அந்த புதிய அரசியலமைப்பில் நீங்கள் நினைக்கின்றீர்களா மாகாண சபை முறைமை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அல்லது அதிகார பரவலாக்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது? டெல்வின் சில்வா தென்னிலங்கையில் ஒன்றை குறிப்பிடுகின்றார். நாங்கள் இலங்கையர் என்கின்ற அடிப்படையில் மாற்றத்தை நோக்கியும் ஊழலை ஒழிப்பதற்காகவுமே எங்களுக்கு மக்கள் ஆணை தந்தார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் அவர் குறிப்பிட்டது. எனவே நாங்கள் அதிகார பரவலாக்கல் அவற்றையெல்லாம் பற்றி சிந்திக்க வேண்டிய தேவையில்லை என்கின்ற ஒரு கருத்து வலுவடைந்திருக்கின்றது. ஆனால் அரசியல் யாப்பு திருத்தம் ஒன்று வருகின்ற போது இவற்றுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் என்று உங்களுடைய அனுபவத்தில் நினைக்கின்றீர்கள்? என்னுடைய கருத்து இவ்வாறு இங்கிருக்கும் சில அரச கட்டமைப்புகளை அவர்கள் முழுதாக மாற்ற முடியாது. மாகாண சபை கட்டமைப்பு தொடர்ந்து இருக்கும். ஆனால் அதற்குள் இருக்கும் அதிகாரம் அது எவ்வாறு வேலை செய்யும் என்பது முக்கியமான கேள்வியா இருக்கின்றது. ஏற்கனவே இந்த மாகாண சபை கட்டமைப்பில் நிச்சயமா மாற்றங்கள் தேவைப்படுகின்றது. மற்றது இந்த அதிகார பரவலாக்கம் அல்லது அதிகார பகிர்வு என்று சொல்லும் பொழுது அது வெறுமனே இவ்வளவு காலம் இருந்த ஒரு விவாதம் என்னவென்றால், தென்பகுதியில் மத்தியில் இருக்கும் ஒரு மேட்டுக்குடி சமூகம், அவர்கள்தான் மத்தியில் ஆட்சி செய்கின்றார்கள். அந்த அதிகாரத்தை பிராந்தியத்தில் வடக்கில் இருக்கும் ஒரு மேட்டுக்குடி சமூகத்துக்கு கொடுக்கிற மாதிரியான அதிகார பரவலாக்கத்தில் ஒரு பெறுமதியும் இல்லை. வடக்கை எடுத்து பார்ப்போம். உதாரணமாக வடக்கில் இருக்கும் அனைத்து சமூகங்கள், பலவிதமாக புறந்தள்ளப்படும் சமூகங்கள், இங்கிருக்கும் பலவிதமான ஒடுக்குமுறைகள், இவைகள் எல்லாத்தையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். சாதி பிரச்சனை, இவ்வாறான விடயங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துத்தான் ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும். 2015 17ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பலவிதமான அரசியல் அமைப்பு சம்பந்தமான விவாதங்களிலும் அவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இங்கிருக்கும் வாய்ப்பு என்னவென்றால், நான் அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கின்றேன். இவ்வளவு காலமும் செய்து கொண்டு வரப்பட்ட ஒரு விதமான போலி தமிழ் தேசியவாத அரசியல் தமிழ் மக்களாலேயே வடக்கிலும் கிழக்கிலும் பெருமளவு இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. அது இருக்கும் மக்களும் மத்தியில் இருக்கும் ஒரு ஆட்சியும் இணைந்து எங்களுடைய நாட்டை ஒரு புது திசையில் கொண்டு போவதற்கு. தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று இனிவரும் நாட்களில் ஜெனீவாவில் யாரும் கேள்விகளை கேட்கவும் முடியாது, செல்லவும் முடியாது என்று சட்டத்தரணி பிரதீபா மகாநாம குறிப்பிடுகின்றார். வடக்கு கிழக்கு மக்கள் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள். அரசியல் கட்டமைப்பில் இருந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று ஜெனீவாவில் இனி யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஜெனீவாவுக்கு செல்ல முடியாது. எனவே மக்கள் அனைவரும் அனுரவுடன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். நீங்கள் இந்த கருத்தோடு உடன்படு? நான் அப்படிப்பட்ட கருத்துடன் உடன்படுவதில்லை. ஆனால் பலர் பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கலாம். ஆனால் நாங்கள் அரசுடைய கொள்கைகளை, இந்த புது அரசாங்கத்துடைய கொள்கைகள் எவ்வாறு இருக்கு என்பதை நாங்கள் அடுத்தடுத்த மாதங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதை வச்சுத்தான் நாங்கள் இந்த அரசை கணிக்கக்கூடியதாக இருக்கும்.
ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட முக்கியமான ராஜதந்திர மற்றும் உள்ளூர் அரசியல் விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.